ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 13 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 40 நிமிஷம் நல்லா வாக்கிங் போனேன். ரன்னிங் போகலண்ணா, சரி வாக்கிங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 40 நிமிஷம் வாக்கிங் போனேன். எப்போவுமே ஒரு 20 நிமிஷம் வாக்கிங், 10 நிமிஷம் ரன்னிங் போவேன். நேற்று எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் எடுத்து 40 நிமிஷம் வாக்கிங் போனேன். ரன்னிங் போனோம்னா சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால தான் 30 நிமிஷம் ஆயிடுறது. ஸோ நேற்று வாக்கிங் மட்டும் போனனால எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனேன். அப்புறம் நல்லா ஸ்வெட் ஆகிடுச்சுங்க பயங்கரமாக. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வேர்த்து உழுகிறது பூரா வெளியேற்றிடணும். எல்லாமே கேலரிஸ் நமக்கு நல்லா பர்ன் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வேர்க்குதோ அந்தளவுக்கு கேலரிஸ் நமக்கு பர்ன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஹஸ்பண்டும் காலையில் அவங்க 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்களாம். சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா தான் போகிறாங்க. சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஹஸ்பண்ட் கான்ஃபரன்ஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் போகிறாங்க. ஸோ அங்கே கான்ஃபரன்ஸில் அவங்க ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய ரெடி பண்ணிகிட்டும் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க 4 மணிக்கு தான் எந்திரிச்சு அவங்க ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ தக்காளி மட்டும் இல்லை. லாஸ்ட் டைம் மார்க்கெட் போயிருந்தபோது நல்ல தக்காளி கிடைக்கல. ஸோ அதனால் நான் கிளம்புற அன்னைக்கு காலையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தக்காளி மட்டும் இல்லாதனால காலையிலேயே போய் மார்க்கெட்டில் தக்காளியும் அந்த வாட்டர் ஆப்பிளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பப்பாளியை ஆல்ரெடி அன்னைக்கு போயிருந்த போதே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வாட்டர் ஆப்பிளும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நான் அது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ தட்டு ஃபுல்லாக பழங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருந்தது எனக்கு. ஸோ இந்த வீடியோ நான் டீட்டெயில்டாக எடுக்க முடியலை, இந்த குக்கிங் இது எல்லாமே. ஏன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் சூட்கேஸ்லாம் எடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டி இருந்துச்சா. ஸோ அதனால் வீட்டு வேலை அதிகமாக இருந்தனால கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ லஞ்சுக்கு என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சமைச்சிருந்தேன். ரைஸு. ஹஸ்பண்ட் ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட் போகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு. ஸோ அதனால் 12 மணிக்கெலாம் நான் சீக்கிரமாகவே போயிடுறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்களா. அதனால் சிம்பிளாக சமைச்சு முடிச்சுட்டேன். ஸ்டோரு அதுக்கப்புறமா நேற்று முந்தா நாள் வச்சு அந்த பருப்பு கொஞ்சம் இருந்தது, பருப்பு புடலங்காய் பொரியல், அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சுண்டை போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டிருந்தேன். அப்புறம் தக்காளி தொக்கு, தக்காளி கடையல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ட்ராவல் பண்ணுறனால கொஞ்சமாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பஸ்ஸு அவ்வளோக்கா கிடையாது. பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் சிட்டியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா ஏரியாக்களுக்குமே கவர்மெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஸோ அதனால் கேப் புக் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டாக 12 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் லன்ச் சாப்பிட ஆரம்பித்தேன். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் அதிகமாக சண்டை போடுவோம். எல்லாருமே சண்டை போடுறது தானே. கணவன் மனைவின்னு இருந்தால் யாருக்கு தான் சண்டை இல்லாமல் வரும். பட் ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் என்ன, நிறையாவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஊருக்கு போனாலே என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடும். அவர் எங்கேயாவது போனாலே எனக்கு அப்படி தான். ஸோ என்னென்னு தெரில, நேற்று எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன், இதுக்காக போய் ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருந்தால் அது ஒன்றும் தெரியாது. பட்டு வெளியில் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஏதோ என்ன சொல்கிறது, தனியாக இருக்கிற மாதிரி. இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட் எப்போவுமே இப்படி தான். அவங்களுக்கு வேலை வருஷத்தில் ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்க்கணும் இல்லையா. இது கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படி தான். அவங்க வருஷத்தில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பழகின விஷயந்தான். பட் இருந்தாலும் அதை எனக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏன்னா எல்லாமே ஹஸ்பண்டே டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால. பட் டிபெண்ட் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, அது எமோஷன்ஸுன்றது எல்லாருக்குமே
இருக்கத்தானே செய்யும். ஏதோ நான் உளர்றேன்னு நினைக்கிறேன் வீடியோஸில். ஸோ என்ன சொல்கிறது தெரியல. சரி, ஓகே. எமோஷ்னல்லாம் வேண்டாம். எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு வேலைக்காக பிரிஞ்சு போகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ வெளிநாட்டிலலாம் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து வேலை பார்க்குறவங்களோட நிலமையெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அவங்கள ஏற்றி விட்டுட்டு பசங்க ஆதவ் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தான் அந்த சைடு. முகில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாய் அப்பா பாய் சியூன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பசங்களை வந்து எப்போவுமே பிரிய மாட்டாங்க. அவங்க எங்கே போனாலுமே எங்களை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுமே. வேறு என்ன பண்ணுறது, வேலை விஷயமா போய் தானே ஆகணும். அதனால் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையில் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டனால கொஞ்சமாக சோறு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி தொக்கு கொஞ்சம், ஒரு முட்டை ஆம்ப்லேட், அப்புறம் அந்த பருப்பு முதல் நாள் வச்சுருந்த அந்த பருப்பு கூட்டு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் வச்சு சாப்பிட்டேன். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் கிருஷ்ணகுமாரி, தேனி அவங்க. ஸோ ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் கிருஷ்ணகுமாரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா வெளியில் போயிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சிஸ்டர் சர்வே பண்ணுவீங்க, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா, ஏதாச்சும் தேவைன்னா எப்படி வெளியில் வாங்க வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எதுக்குமே வெளியில் வரவே மாட்டேங்க. எனக்கு தேவையானது எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாமே வாங்கி வச்சுருவேன். பால்லேருந்து எல்லாமே, கிராசரியிலேருந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ எத்தனை நாள் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்குவேன். நான் வெளியில் எதுக்காகவுமே வரமாட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவ்வளோவா ஷாப் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செட் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 6 மணி போல் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், கோதுமை தோசை. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ரவை போட்டுக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் 1/4 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதை வந்து நான் ஒரு 5 மணி போலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அந்த ரவை வந்து ஊறி அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும், அதுக்காக தான். ஸோ ஒரு 20 நிமிஷம் வச்சாலே போதும். நான் ஒரு 5 மணிக்கெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மணி போல் தான் தோசை சுட்டேன். இது ரவை தோசை மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம தோசைக்கல்லில் வந்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். நார்மலாக வெறும் கோதுமை மாவு மட்டும் போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை, அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தோசை சாப்பிட்லாம். இது கூட வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் மதியம் வச்ச அந்த தக்காளி தொக்கு இருந்தது. ஸோ அதனால தான் அதுக்கு வச்சு சாப்பிட்லான்னு இந்த மாதிரி வந்து தோசை சுட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கேரட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். அது நமக்கு நல்ல ஃபைபர் கொடுக்கும், காய்கறி நிறையா சேர்க்கும்போது. ஸோ நான் வந்து ஒரு பெரிய தோசையும் ஒரு குட்டி தோசையும் எடுத்துக்கிட்டேன். 3 தோசை தான் வந்தது. அதில் ஒரு தோசை ஆதவுக்கு கொடுத்துட்டேன், 1.5 தோசை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மதியம் வச்சு சாப்பாடே வந்து இருந்தது. அதை வந்து பசங்களுக்கு வந்து அந்த தக்காளி தொக்கு வச்சு ஊட்டி விட்டுட்டு, ஸோ நேற்றுக்கான டே வந்து எனக்கு அப்படி தான் போச்சு. ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இது தான். வெயிட் மட்டும் ரெகுலராக செக் பண்ணலை. முந்தா நாளும் செக் பண்ணலை, நேற்றும் செக் பண்ணலை. நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா அது குறையாமல் இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு டென்ஷன் ஆக்கிரும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.